ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் சூப்பரான ரசமலாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரசகுல்லா செஞ்சு அது மலாயில் நம்ம சோக் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரசகுல்லா செஞ்சிடலாம். ரசகுல்லாக்கு 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நான் பசும்பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக தான் திரிஞ்சிருக்கு, அதனால திரும்பவும் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 லிட்டருக்கு அரை லெமன் வரைக்கும் எனக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போது இது நல்லா திரிஞ்சிருச்சு. இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சுக்கலாம். நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுட்டேன். அது மேலே இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சுட்டு பாலுக்கு லெமன் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பன்னீரை ஆட் பண்ணிடலாம். பன்னீரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பச்சை தண்ணி ஆட் பண்ணி நல்லா கழுவி விட்டுடலாம். கழுவுனதாங்க அதில் இருக்கிற லெமனோட ஸ்மெல்லாம் போகும். 1க்கு 2 தடவை சில்லுன்னு இருக்கிற தண்ணி ஆட் பண்ணி கழுவிக்கோங்க. இந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் சப்பாத்தி மாவு பிழையும் போது அல்லது ரசம் வைக்கும்போது யூஸ் பண்ணுங்கள். இதில் அதிகப்படியான அளவு சத்துக்கள் இருக்குது. இப்போ அந்த பன்னீரை இந்த மாதிரி சுருட்டி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அந்த பன்னீரில் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச தண்ணியும் நல்லா வடிஞ்சிடணும். இந்த மாதிரி வடிகட்டி மேலேயே வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றி நல்லா பிணைஞ்சிடலாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். நீங்கள் உள்ளங்கை வச்சு நல்லா பிணையும் போது ஒரு சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். இந்த பன்னீரை ஒரு 10 நிமிஷமாச்சும் நல்லா கைவிடாமல் பிணைஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி வரும். இந்த மாதிரி பிணையணுங்க. உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி விட்டு பிணைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ ஒரு சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கிறேன். கரெக்டாக எல்லாமே ஒரே அளவாக எடுத்து எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா பிணைஞ்சு விரிசல் இல்லாமல் உருட்டும் போது தான் உங்களுக்கு ரசகுல்லா உடையாமல் வரும். இப்போ நான் ஒரு தட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரசகுல்லாக்கு ஜீரா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 கிளாஸ் சர்க்கரை ஆட் பண்ணிங்கன்னா 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். இது ஒரு டைம் கொதிச்சாவே போதும். உங்களுக்கு பாகு பதம் எதுவும் தேவை கிடையாது. இப்போ நம்ம உருட்டி வச்சிருந்த பன்னீர் பாலை உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆட் பண்ண பாலோட சைஸ் டபுளாக இருக்குது. இப்போ இது நல்லா வெந்து ஜூஸியாக இருக்குங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கான மலாய் ரெடி பண்ணிடலாம். மலாய்க்கு நான் 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் இருக்கும். பால் நல்லா கொதிக்கட்டும். பால் கொதிக்கும் போது சைடில் அந்த ஏடு படியும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணாவே கரெக்டாக இருக்கும். நல்லா பால் சுண்டி வந்துடும். இப்போது பாதியாக குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். குங்குமப்பூ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸ் பார்த்தீங்கன்னா பாதாமும் பிஸ்தாவும் முந்திரியும் நான் பொடிச்சு வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்து ஆட் பண்ணுங்கள். அது இல்லாமலும் மலாய் ரொம்ப நல்லா தான் இருக்கும். திரும்பவும் நல்லா கலந்து விட்டு சைடில் படிகிற ஏடெல்லாம் உள்ளே போட்டு திக்காகிறது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைங்க. பால் இப்போ நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை கரையும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். திரும்பவும் நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக வருங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ரசகுல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இருக்கிற ஜீராவை நல்லா பிழிஞ்சு விட்டு ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம்.
எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மலாயை ரசகுல்லா மேலே ஊற்றிடலாம். வெறும் மலாய் மட்டுமே செஞ்சுட்டு பாயசம் போல் குடிச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது அடுத்ததாக துருவி வச்சுருந்த நட்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். பாதாமும் பிஸ்தாவும் முந்திரியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ தூவி விட்டுறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசமலாயை அப்படியே சாப்பிட்றத விட ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் சில்லுனானக்கு அப்புறமா சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரசமலாய் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருக்கோம். இதில் நீங்கள் ரசகுல்லாவை தனியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், ரசமலாயை தனியாக செஞ்சு பாயசம் போலவும் குடிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.